அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதிதூதரான புனித மிக்கேல் 4 முறை ஒரு இடத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். அது எங்கே இருக்கிறது, எப்பொழுது காட்சி கொடுத்தார், அப்பொழுதெல்லாம் என்ன புதுமைகள் நடந்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த காணொளியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த இடத்தை நான் நேரடியாக சென்று பார்த்து இருக்கிறேன். அந்த இடத்தை நான் எடுத்த படங்களையும் இந்த காணொளியில் அங்கங்கே உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன். பக்தியோடு மிக்கேல் அதிதூதரை அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிஞ்சுக்கிற உதவி செய்ய உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டுல கார்கானோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதி அதிகமா மலைகள் சூழ்ந்த பகுதி, குகைகளும் குன்றுகளும் நிறைந்த பகுதி. தொடக்க காலங்களில் கிரேக்கர்கள் அந்த பகுதி ஆண்ட பொழுதும் சரி, பின்னர் ரோமானியர்கள் அந்த பகுதியை ஆண்ட பொழுதும் சரி, வேற்று தெய்வ வழிபாடுகள் அங்கே நடந்துச்சு. அப்படி வேற்று தெய்வ வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த பகுதிகளில் தான் 490ஆம் ஆண்டு ஒரு அற்புதம் நடக்க தொடங்குது. 490ஆம் ஆண்டு எல்வியோ எமானுவேல் என்கிறவர் மயோரானா என்கிற ஆயரை போய் பார்க்கிறார். ஆயர்கிட்ட போய் பேசுற பொழுது அவர் ரொம்ப படபடப்பா இருக்கிறாரு. ஆயருக்கு ஒன்னும் புரியல. எல்வியோ உட்காருங்க, என்ன நடந்துச்சு, ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன்னா எல்வியோவுக்கு ஒரு நல்ல மரியாதை அந்த ஊர்ல இருந்திருக்கு, நோபல் மேன் அவரு. இப்ப எல்வியோ சொல்றாரு, ஆயர் அவர்களே, என்னுடைய மாடுகள் ஆடுகளை ஒரு பகுதியில் அப்படி நான் ஓட்டிட்டு போனேன். குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குன்று, பெரிய குன்று இருக்குது. அதுல ஒரு சின்ன ஒரு ஓட்டை போல, சின்ன குகை போல இருக்குது. அது பக்கத்துல போன என்னுடைய காளை மாடு அந்த துவாரத்துக்குள்ள சிக்கிக்கிறச்சு, வரமாட்டேங்குது, பதறாரு. அவர் சொல்ல பதற ஆயர் அவர்கள் மெல்ல யோசிக்கிறாரு. யோசித்துட்டு அவருக்கு தெரியுது, இதுல ஏதோ ஒரு அதிசய சக்தி அந்த இடத்துல இருக்குதுன்னு. அது என்ன அதிசய சக்தி அவருக்கு புரியல. ஒரு வழியா எல்வியோவை ஆறுதல் படுத்தி அனுப்பிய ஆயர் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க பதறாதீங்க, இந்த மலைக்குள்ளேயோ அந்த குகைக்குள்ளேயோ ஏதோ தீய சக்தியோ ஏதோ ஒன்று என்ன இருக்குதுன்னே தெரியல, நீங்க பதறாதீங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி 3 நாட்கள் விரதம் இருக்க, நோன்பு இருக்கவும், ஜெபிக்கவும், தவ முயற்சிகளை மேற்கொள்ளவும் மக்களை அழைக்கிறார். மக்களும் ஆயரும் சேர்ந்து 3 நாட்கள் ஜப தவத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த 3வது நாளில் தான் மிக்கேல் அதிதூதர் முதல் முறையாக காட்சி கொடுக்கிறார். கையில் வாளோடு வந்த அந்த காட்சியை பார்த்து ஆயர் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் மிக்கேல் அதிதூதர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், நான் மிக்கேல் அதிதூதர். ஆயர் அவர்களே, நான் ஆண்டவரிடம் அருகில் நின்று அனுதினமும் ஆண்டவரை குறித்தே சிந்திக்கிறவன். இப்பொழுது இங்க வந்து